ஒரு ஆர்டிஸ்ட பத்தி முழுமையா அந்த ஆர்டிஸ்ட வேலை வாங்கின அந்த படத்தினுடைய டைரக்டருக்கு தான் தெரியும். அந்த வகையில ரஜினிகாந்த் சார் கூட 20 படங்களுக்கு மேல ஒர்க் பண்ண டைரக்டர் SP முத்துராமன் அவரை பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத இப்ப கேட்கலாம். ஒரு விழா கொண்டாடினாலே ஊரையும் உலகத்தையும் கலக்குவாங்க. இன்னைக்கு 2 விழா என்பதனாலே மிகவும் சிறப்பாக எல்லா இடங்களிலும் இந்த 2 விழாக்களும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு உங்கள் அனைவருடைய சார்பிலையும் சேர்ந்து மனமாற உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு அவர் உலகத்தில் இவ்வளவு பெரிய செல்வாக்கோடு எல்லாரும் விரும்புகிற மாதிரி, நான் 6லிருந்து 60 வரைன்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த 6லிருந்து 60 வரை என்று கூட இப்போ சொல்ல முடியாது. சின்ன குழந்தையிலிருந்து வயசான 80 வயசு கிழமை வரையில் நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு ரசிகர்களாகவும் அவரை விரும்புகிறவர்களும் இருக்கிறார்கள். அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படி சொன்னா, சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கை முறைதான் காரணம். அவர் நடிக்கிறது மட்டுமில்ல, வாழ்வதில் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. மனித நேயமுள்ள வாழ்க்கை அது. ஆகவே அவருக்கு பொய் சொல்ல தெரியாது. யாரா இருந்தாலும் முகத்துக்கு எதிரே சொல்லுவார், தப்பு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவார். அது மாதிரி 2 வாழ்க்கை வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை வாழ்கிறதுனால தான் அவர் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்களுடைய உள்ளத்திலே எல்லாம் இடம் பிடிச்ச பிறகு உயர்வாக சொல்லக்கூடிய இன்னொரு படம் ஸ்ரீ ராகவேந்திரா. அது பாலச்சந்தர் சார் கம்பெனியில தான் நான் நடிப்பேன் அப்படின்னு ரஜினி சார் விரும்பி செஞ்ச படம். ரஜினியுடைய 100வது படம் ஸ்ரீ ராகவேந்திரா. அந்த படத்தை பண்றதுக்கு எனக்கு பயமாகவே இருந்தது. ஆனா பாலச்சந்தர் சார் கொடுத்த தைரியத்தில், ரஜினி கொடுத்த பக்கபலத்தில் நான் அதை செய்ய ஒத்துக்கிட்டேன். ஆகவே அந்த படமும் ஒரு மாத்துவா சென்றிருக்கிற மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க என்ன பார்க்கும்போதெல்லாம் ராகவேந்தர் கோவிலில் நம்ம திருவல்லிக்கணிக்கு நான் போகும்போதெல்லாம் சார் எங்க வீட்டிலே ராகவேந்தர் இருக்கார் சார், ஆகவே எங்களுக்கு வர்ற கவலையெல்லாம் போயிடுது சார், உங்க படம் தான் சார் எங்களுக்கு ரொம்ப மனதுக்கு ஒரு பலத்தை கொடுக்குது, எங்க வீட்டுக்குள்ளேயே ராகவேந்தர் இருக்கிற மாதிரி நீங்க உணர்கணும்னு சொல்லும்போது பாலச்சந்தர் சார் சொன்ன மாதிரி ரஜினியுடைய சென்டிமெண்ட் எனக்கு கிடைச்ச லாபம்னு சொன்னாரு. அது அந்த மாதிரி ஒரு படம். சாதாரண கண்டக்டரா சாதாரண கூலியா இருந்த ஒரு மனிதன் சூப்பர் ஸ்டாராக இன்னைக்கு உலகமெல்லாம் புகழப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருக்கு தொழிலில் இருந்த ஈடுபாடு, கடுமையான உழைப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், மனிதநேயம் இவ்வளவும் இருந்தால் ஒரு சாதாரண மனிதன் ஒரு உயர்ந்த மனிதனாக ஆக முடியும் என்பதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சாட்சி. ஆகவே இங்கே பார்த்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், முடியுமா 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 என்று கேட்காதீர்கள். முடியும் 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 என்ற லட்சியத்தோடு செயல்படுங்கள். ரஜினியை பார்த்து ரோல் மாடலாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களாலே முன்னுக்கு வர முடியும், உலக புகழ் பெற முடியும். 60 வரையில இப்ப அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க போறாரு ரமேஷ் கண்ணா சார். முத்து படத்துல கோ டைரக்டரா இருந்து கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் பிளே பண்ணிருந்த போது ரஜினிகாந்த் சார் கூட அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை இப்ப சின்னதா நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. ஜெனரலாவே நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ எப்படி இயங்குறாரு, அவர் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்காரு அப்படிங்கறத வச்சுதான் படம் எடுக்கும் பொழுது அந்த முழு க்ரூவுமே இயங்குவாங்க. அந்த வகையில ரஜினிகாந்த் சார் அவருடைய 100% தாண்டி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. நீங்களே பாருங்க. அவர் சூப்பர் ஸ்டார் இல்ல அப்படி தன்னை அப்படி உயர்த்திக்க மாட்டான்னு உதாரணமா சொல்லுவாங்க. முத்து படத்துல ஒரு சேரட்ல ஒரு ஷாட் ஒன்று இருந்துச்சு, பேலஸ்ல வருவார். லாங் ஷாட் ஒன்று டைரக்ட் என்ன பண்ண கூப்பிட்டுட்டு, நீ ஒன்று பண்ணு, நீ டூப் உட்காந்துரு, ரஜினி மாதிரி நீ உட்காந்துரு, க்ளோஸ் பட்ட அவர் எடுத்துக்கலாம், அவர் உள்ள இருக்கேன்னு சொன்னேன். சரி டூப் பண்ணா கோட்லாம் போடணும்ல, கோட் என்ன கோட்டுறது, ஃபைட்டுன்னு நாங்கள் 2 டூப் கோட்லாம் தைப்போம், இருக்கு ஒரே கோட்டு, என்னடா பண்ணி யோசிச்சு சரி அந்த கோட்டை போட்டு அடிச்சிடலாம். நம்ம டைரக்டர் திரும்ப அந்த ஸ்பாட்ல கத்துருவாரு. சரி நேராக போய் எடுத்து போட்டு நடிச்சேன். இனிமே அந்த கோட்டை ரஜினி சார் வர சொல்லி க்ளோஸ் அப் எடுக்கலாம். ரஜினி சார் வேற ஏது கோட்டு, இதே கோட்டு தான் இருக்குது. அந்த கேட்டு நான் ஏற்கனவே விறுவிறுத்து போட்டுன்னு இருக்கேன், நான் கோட்டை ஆயிட்டுறேன். நம்ம என்ன சென்ட் அடிப்போமா, வசதியார் ஒன்றும் கிடையாது, கேவலமா இருப்போம். அது போட்டு நேரம் உள்ள போய் காசு பண்ணுறப்பா ஸ்ப்ரே கொஞ்சம் இந்த அடி கொஞ்சம் அயன் பண்ணி காயவே ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னா பின்னாடி நின்று ரஜினி என்ன இல்லை சார் கோட்டு டூப்பு தைக்க அப்படி கொடுங்க, இதில் என்ன கொண்டாங்க ஷார்ட் அடி தானே போட்டு அப்படியே நடித்தேன். அது அந்த மாதிரிலாம் எந்த நடிகை என்ன எல்லாம் நடிகர்னு சொன்னால் அலர்ஜி வரும்னுவாங்க, எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அப்படின்வாங்க, நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல, அவர் பாட்டு போட்டு நடிச்சுட்டு மறுபடியும் கைட்டி அடுத்து அதுக்கப்புறம் சாதாரண ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த மறுபடியும் லாங்கினேன், மறுபடியும் கைட்டி எனக்கு கொடுக்க, நான் போட அவர் போட அப்படியே ஜாலியாக போயிடுச்சு சீன். படையப்பால் அது நடக்கும்போது என்ன பேச்சு ஒரு தடவை நாங்கள் 6 மணிக்கெல்லாம் வரணும், 7 மணிக்கெல்லாம் ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ரஜினி சார் ஒன்றா ஒரு 7:30 8 வரட்டும் சார் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நான் 7 மணி வர மிஷன் அப்படின்னு இல்லை சார், 7 மணிக்குன்றது வரலாம், நீங்கள் 40 கிலோமீட்டர் இருக்குது அந்த இடம் மாண்டியான்ற இடம், அது ஒரு ஆத்தங்கரில் எடுக்கிறோம், ஒரு மேடை மாதிரி போட்டு எடுக்கிறோம், அங்கே எடுக்க போகிறதுனால நீங்கள் வர கஷ்டம் தான், நான் 7 மணிக்கு வரேன் அப்படின்னு. சரி ஒரு மாதிரி சவால் மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க எல்லாரும்.
நாங்க அப்பா 7 மணி வந்து நம்ம கேவலப்படுத்த வர சொல்லிட்டு அரக்க பிறகு அடிச்சுன்னு ஓடி போனோம். அப்படியே ஜிலு ஒரு லொக்கேஷன் ஓரம் கிடையாது. அந்த திட்டு இது ஆலமரம். ஆஹா வரலப்பா நம்ம தப்பிச்சோம். என்ன 6:45 போயிட்டோம். இப்போ உட்காந்து நானும் கேமராமேன் மூர்த்தி தான் கேமராமேன் ஜாலியாக பேசிட்டு இருந்தோம். அப்படின்ட்டு பேசிட்டு முட்டாக்க பிரசாத் ஒருத்தவங்க கூட சென்ட் பண்ணாங்க. அப்போ நான் ரொம்ப நேரம் பேசினேன் ஜாலியாக. வரலப்பா ரஜினி சார் வரலப்பா வந்தா நம்ம கேட்கணும் 7 7:05 பிடிச்சலாம் சிச்சுன்னு பார்த்தா அந்த பக்கம் தின்று ஒரு ஆள் படுத்துனுறாரு தரையில. ஒரு சின்ன கட்சி வச்சு முகத்தில் போட்டுட்டு ஒரு ஆள் யாரும் நாங்கள் நினைச்சது கிராமத்தை யாரோ படுத்துன்னு கிராமம் போலக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நாங்கள் பாட்டு பேசணும். அப்புறம் திடீர்னு யோசிச்சு யார் பாரு அப்படின்னு கவனிச்சு பார்த்தா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் தெரியுது. ஆஹா ஏதோ விஷயம் கிட்ட போறேன். என்னப்பா நான் 6:30 வந்துட்டேன், நீங்க தான் 6:30 வரீங்கன்னாரு. அந்த மாதிரி டைமிங் கூப்பிடுறதுக்கு ஆகட்டும். ரஜினி சார் கூப்பிடணும்னா எல்லாரும் போய் ஹீரோஸ்ல கொண்டு கிட்ட போய் அசிஸ்டன்ட் ஆகிட்டப்பா அப்படி இப்படிப்பானுங்க. அவர் ஏதோ ஃபோன் பேசி யார்கிட்ட பேசிட்டு திடீர்னு இந்தப்பா அப்படி சார் ஷார்ட் ரெடியோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனப்பறம் ஒரு ஃபோன் பேசினா வருவாங்க. இல்லை யார்கிட்ட பேசிட்டு வருவாங்க. இவர் அப்படி இல்லை. அங்கேருந்து நாங்கள் அங்கே செட்டில் ரெடி பண்ணிட்டு ரஜினி சார் கூட ரெடி ஆச்சு ஷார்ட் ரெடி கூப்பிட்றா அப்படின்னு சொல்லும்போது எழுந்து வந்துட்டே இருப்பாரு. அவர் பார்த்துட்டு இருப்பாரு ஷார்ட் ரெடி ஆகுதா இல்லையா. அதுல இருந்து என்ன ஆகுதுன்னா நான் இங்கேருந்து ஷார்ட் ரெடின்னு கத்துனா அவர் வந்துருவார். அந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு ஈஸியா அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சுக்குவாரு. லிங்கா பற்றி சொன்னோம்னா அது வந்து ஒரு தாத்தா பேரன். ஏன்னா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, கதையெல்லாம் வெளியே வந்துருக்கா தைரியமா சொல்லலாம். தாத்தா பேரனுடைய கதை. பேரன் வந்து எதுவும் ஒரு மாதிரி ஜாலியா கேவலமா ஒரு ஜாலியா ஹாப்பியா எதுவுமே ஃப்ரீ கேரக்டரா சுத்திட்டு இருப்பாரு. சுத்திட்டு இருக்கும்போது கட் பண்ணா ஒரு இடத்துல போய் ஒரு மேட்டரா போய் ஒரு இடத்துல மாட்டிக்குவார். மாட்டினோடனே எல்லாம் ஊரே சேர்ந்து அவர் ஒரு மாதிரி மிரட்டும் போது அப்போ ஒருத்தர் கதை சொல்லுவார். கே விஸ்வநாத். அவர் தான் அந்த காலத்துலேருந்து பார்த்து ஒரு தாத்தாவோட வாழ்ந்து வருவார். அவர் யாருடைய பேரை அவரை போய் கிண்டல் பண்ணிட்டீங்களா, நீங்க இப்போ இருக்கிற இந்த டேம் யார் கட்டின தெரியுமாடா அப்படின்னு. இதெல்லாம் ஷாக்கு. கட் பண்ணா அவர் தான் கட்டியிருப்பாரு இந்த டேமை. அந்த டேமை கட்டுறதுக்கு தன்னுடைய சொத்துக்களை எழுந்து கஷ்டப்பட்டு எப்படி டேம் கட்டினான்றது தான் பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக் தான் சோனாட்சி வரா. அந்த பேரன் கேட்டில் என் பேரன் நடிக்கிறான். அதான் பிரணவகுமார்னு. அவன் தான் கே விஸ்வநாதாயி கட்டில கதையை சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு அற்புதமான கதையம் போல படம். ஏன் நான் சொல்றேன் குழந்தைகள் 6-60 வரை ரஜினி ரசிக்கிறாங்க ஒரே சின்ன சீன் சொல்லி முடிச்சிடறேன். படையப்பால வந்து நானும் கோடாயிட்டுறேன். வீடு ஏலம் போகும். மன்சூர் அலிகான் வீடு ஏலம் எடுப்பாரு. அப்போ வந்து ஒரு சீட்டு எடுத்து வந்து ஒரு பையன் கொண்டா கொடுப்பான். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்னா பார்த்தா படையப்பா பணம் மொத்தம் செட்டில். ஐயோ அப்படி யார் அனுப்பிச்சதுன்னு அவர் தான் படையப்பான்னு சொல்லணும். பையன் இல்லை, நாங்கள் பையனை சொல்ல திடீர்னு சீன் அப்படி கிரியேட் பண்ணிட்டாங்க. சரி அங்கே தேன வேடிக்கை ஷூட்டிங் வேடிக்கை பார்த்து ஒருத்தர் கூப்பிட்டேன். அவனுக்கு கன்னடம் மட்டும் தான் தெரியும், தமிழ் தெரியாது. நாங்களும் போராடம் சீன் பார்த்து தெரியும். போராடம் என்ன சொல்லி கொடுக்குறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினி எழுதா அதெல்லாம் தெரியுது அவனுக்கு. ஆனா டைலாக் சொல்லுவேன். நான் சொன்னேன் சரி இது கொடுங்க ரஜினி சார் ஏன் சரி சேர்த்தார் அப்படின்னு உடனே அப்படின்னு நான் முடிய வச்சு இதே செய் அப்படின்னு. அப்போ அவன் கேட்பான் மஞ்சள் யார் அவன் கொடுத்து அப்படின்னு அவன் புரிஞ்சுக்குவான் படைப்பான். அப்போ ரஜினி சார் குழந்தைகள் மனதில் எந்த அளவு பயஞ்சிருக்கிறார். அதனாலதான் சொல்றேன் அவர் 6-60 இல்லை 80 கூட அவர் எல்லாருமே ரசிப்பாங்க. நன்றி வணக்கம். 60 வயசுக்கு மேல ஆனாலும் இன்னும் அழகோ ஸ்டைலும் அவரை விட்டு போகல. உலகம் முழுக்க இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ஃபேன்ஸ் வருஷம் எப்பதான் அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தவம் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வகையில 6ல இருந்து 60 வரைன்னு மட்டும் இல்லாம 80, 100ன்னு நீங்க தமிழ் சினிமாக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கணும். அதை நாங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் மோர் ஹாப்பி பர்த்டே டு யூ ரஜினிகாந்த் சார். இதை தொடர்ந்து இந்த லிங்கா செலிப்ரேஷன்ஸும் உங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸும் தொடரட்டும்.